You will never know the love of the parents until you become the parent. ஹென்றி பீச்சர் அழகாக சொல்றார், நான் எப்பொழுது பெற்றோராக மாறுகிறேனோ அப்பொழுதுதான் என் தாய் தந்தையும் எனக்காக எவ்வளவு உழைத்திருக்கிறார்கள், என்னை எவ்வளவு நேசித்திருக்கிறார்கள். இன்று எனக்கு இவ்வளவு பெரிய வாழ்க்கை இருக்கிறது என்றால் என் பெற்றோருடைய கடின உழைப்பு, அவருடைய பாசம் என்பதை நாம் உணர்வோம் என்று ஹென்றி பீச்சர் சொல்றார். கிறிஸ்து பிரியமானவர்களே, உங்கள் அனைவருக்கும் பெற்றோர் தின நல்வாழ்த்துக்களையும் ஆசீர்வாதங்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். புனித ஜோக்கிம் அன்னம்மாளுடைய திருவிழாவைத்தான் பெற்றோர் தினமாக நாம் கொண்டாடுகிறோம். அன்னை மரியாளிடம் இருந்த பண்புகளை பாருங்கள். தூய்மை, உண்மை, நேர்மை, பொறுமை, இறைவனுடைய திருவுளத்தை தெரிந்து உணர்ந்து தன்னை முழுமையாக அர்ப்பணித்து அதற்காகவே வாழ்ந்தார். இந்த பண்புகள் எல்லாம் தன்னுடைய பெற்றோரிடம் இருந்தால் பெற்றுக்கொண்டார். ஜோக்கிம் அன்னம்மாளிடம் இருந்த தூய்மை, உண்மை, நேர்மை அன்னை மரியாளிடமும் இருந்தது. எனவே பெற்றோர்களுக்கு உங்களிடம் இருக்கிற பண்புகள் தான் உங்களுடைய குழந்தைகளிடம் இருக்கும். It is easier to construct your child than to repair your child என்று ஃப்ரெட்ரிக் டக்ளஸ் சொல்கிறார். உங்கள் குழந்தைகளை உருவாக்குவது எளிது, அவர்களை தவறான பாதையில் சென்ற பிறகு அவர்களை மாற்றுவது, அவர்களை சரி செய்வது, சீர் செய்வது கடினம் என்று சொல்கிறார். எனவே உங்கள் குழந்தைகளுக்கு எப்படி ஆலயத்துக்கு செல்வது என்று சொல்லிக் கொடுங்கள். மகனே, மகளே, நான் கோயிலுக்கு போறேன், நீங்க தூங்குங்க, நான் போயிட்டு வந்து ஆசீர்வாதம் கொடுக்கிறேன் என்று சொல்லாது. ஆலயத்திற்கு எப்படி செல்வது என்று அவர்கள் சொல்லிக் கொடுங்க. உங்கள் குழந்தைகளுடைய உணவு பழக்க வழக்கங்களில் இவ்வளோ பழ வகைகளும் மீன் வகைகளும் செய்து கொடுக்குறீங்க. அவர்களுக்கு மரத்தில் ஏறி எப்படி பழத்தை பறிப்பது என்றும், வலைகளை வீசி எப்படி மீன்களை பிடிப்பது என்றும் சொல்லிக் கொடுங்க. அப்பொழுது அவருடைய வாழ்க்கை சிறப்பானதாகவும் அழகாகவும் இருக்கும். எனவே இன்றைய பெற்றோர்களாகிய நீங்கள் உங்கள் குழந்தை நாளை உங்களுடைய பெற்றோர் ஸ்தானத்தை பெறப்போகிறார்கள் என்பதை மறந்துவிடாது. உங்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை பெற்றோர்களாகிய உங்களுடைய கரங்களிலே. இன்று உங்கள் குழந்தைகள் பெறாததை நாளை அவர்கள் யாருக்கும் கொடுக்க மாட்டார்கள் என்று அழகான ஒரு வரி இருக்கு. இன்று உங்கள் குழந்தைகள் அன்பை பெறவில்லை, பாசத்தை பெறவில்லை, விசுவாசத்தை பெறவில்லை என்றால் நாளை அவர்கள் வளர்ந்து இதை அனைத்தையும் யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. இதை நீங்கள் உணர்ந்து ஒவ்வொரு பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு என்னென்னலாம் தேவையோ, அடிப்படை தேவைகள், விசுவாசம், கல்வி, ஒழுக்கம், இவற்றை அவர்களுக்கு உணவாக கொடுத்து அவர்கள் வளர்ச்சிக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்க வேண்டும். இன்று நீங்கள் பெற்றோர்கள், நாளை அவர்கள் பெற்றோர்களாக மாறுவார்கள். எனவே எல்லோருக்கும் பெற்றோர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோக்கிம் அன்னம்மா, அன்னை மரியா ஒவ்வொருடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. God bless you. Happy Parents' Day.